அமைதியா கேளுங்க. இந்த கோயில 3 குளம், அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம். 3 சுவாமி, ஸ்வேதாதீஸ்வரர், நடராஜா, அகோரமூர்த்தி. 3 அம்பாள், காளி, துர்கை, பிரம்ம வித்யா அம்பாள். 3 ஸ்தல விருட்சம், ஆலமரம், கொன்றை மரம், வில்வ மரம். இது நவகிரகத்துல புதனுக்குரிய கோவில். நீங்க காஞ்சியில போய் கெங்கேர ஸ்நானம்னா என்ன புண்ணியம் உண்டோ அந்த புண்ணியம் தமிழகத்துல 6 இடத்துல உண்டு. திருவெண்காடு, திருவையாறு, மயிலாடுதுறை, ஸ்ரீவாஞ்சியம், திருவிடைமருதூர், சாயாவனம். அதுல இது முதன்மையான கோவில். வீட்டுல பெரியவங்க இறந்துட்டா திதியெல்லாம் கொடுக்கணும். ரொம்ப பேர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீ ஜோசியம் சொல்றது எல்லாம் ஆயிட்டு. இந்த திதி, சிரார்த்தம், திரவட்டம், தர்ப்பணம் இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி நான் சொல்லணும்னு சொன்னா வருடத்துல ஒரு நாள் உங்க அப்பா அம்மா கூட சோறு போடுறீங்க, அவ்வளவுதான். அதை நீ கல்யாணம் இருக்க திதி கொடுக்காதுன்னு வரலாம், நிச்சயம் பண்ணிருக்க திதி கொடுக்காதுன்னு வரலாம். இதெல்லாம் மிகப்பெரிய பாவங்கள். அப்படி இந்த பித்ரு சாபம் அவெல்லாம் என்ன பண்ண சோறு கிடைக்கிற என்ன பண்ணுவாங்க? வீட்டை சாப்பிட போறாங்க, லேட் ஆகுது, என்னடி பண்றீங்க புடுங்குறீங்க பொங்கல் பசி வந்தா என்ன பண்றது இதான் நமக்கு இருக்கிறது இல்ல. அந்த மாதிரி அந்த கர்மாக்களை பண்ணாவிட்டா அந்த பித்திருக்கள் சாபம் கொடுப்பாங்க. அந்த பித்திருக்கு சாபங்களை நிவர்த்தி பண்றதுக்கு தர்மசாஸ்திரத்துல 8 இடத்த சொல்லி இருக்கு. அந்த 8 இடம் வடக்கு 6 இருக்கு தமிழ் இந்தியாவிலே. ஸ்ரீகயா, பிரம்மகபாலம், குருக்ஷேத்திரம், மத்தியகம், நைமிச்சாரண்யம், மயூரேசம். இதாறு வடக்கு இருக்கு. ஸ்வேதமாதவ ராமேஸ்வரம், சேதவனம், திருவெண்காடு. இதுல முதல்ல சொன்ன 7 விஷ்ணுகயா, திருவெண்காடு, ருத்ரகயா. இதெல்லாம் இந்த இடத்துல ஹெட்டிங். 3 குளம். ஸ்வேதக்கேதுன்னு ஒரு குழந்தை, அந்த குழந்தை 8 வயசுக்கு மரணம் அடையுங்கிறது விதி. மரணம் வரும்போது பாத்தீங்க அப்படியே ரவுண்ட்ஸ். திருவெண்காடு வந்தோடனே நிறைய யாக, அதாவது யாக புகை சூரிய வெளிச்சமா இருக்குதான் தேவாரம் சொல்றது. வேள்வி புகை யாழ் வானம் இருக்கூர் வெண்காடே, வேதத்துறையால் யாழ் கிருச்சல் பயிரும் வெண்காடே. வேத மந்திரங்களை கேட்டால் செய்த பாவங்கள் போச்சு, கோபப்புய சாஸ்திரம் வியாதிகள் போச்சு. அந்த ஆள் இங்க இருந்து பூஜை பண்ணான். யம யாருக்கு வேணாம் பாசம் தெரிஞ்சு விடுறான். தன்னை பூஜை செய்ய பண்ண சுவாமிக்கு கோபம் தாங்களே நெற்றி கிடந்தார் யமன் எரிஞ்சு போனான். இது அனுகிரக கட்சியத்தில் நீங்க 4000 சொல்ல முடியாது, சாபங்களாஞ்சி கொடுக்க முடியாது. அவசரப்பட்டார யமனை எரிச்சிட்டார். பூமாதேவி வந்து பிரார்த்தனை பண்ணா, கையை காமிச்சாரு, யமன் இருந்துன்னா பார்வதி கேட்டா நடனம் ஆடுங்கன்னு 9 டான்ஸார். நவதாண்டவ நட்சத்திரம். திருவாலங்காடு, சிதம்பரம், மதுரை, திருநெல்வேலி, திருக்குற்றாலம். இந்த 5 இடத்துல இந்த பக்தர்களுக்கான, இங்க பார்வதிக்கான நவதாண்டவ நட்சத்திரம். பூலோகத்துல முதல்ல நடனங்கிறது ஒண்ணு தொடக்கம் இங்கதான். இது ஆதி சிதம்பரம் சொல்லுவாங்க. சிதம்பரம் வார்த்தை இல்ல, சிதம்பரம். நடனம் ஆடும்போது காலில் சிரம்பு போட்டு ஆடுவாங்க. அந்த சிரம்புல இருந்து வரக்கூடிய சப்தத்துக்கு தூய தமிழ் அரவம்ங்கிறது. சிலம்பு, அரவம், சிதம்பரம். அது சிதம்பரம் ஆயிடுது. அப்படி ஆடும்போது அவருடைய 3 கண்கள்ல இருந்து 3 பொறியல் கிளம்பி 3 இடத்துல விழுந்து 3 குளமாச்சு. இந்த 3 குளத்துல ஸ்நானம் பண்ணா என்ன கிடைக்கும்? 3 ஜென்மால செய்த பாவங்கள் போகும். இந்த பாவம் போச்சுங்கிறது நம்மளால தெரிஞ்சுக்கவோ உணரவோ முடியாத ஒரு விஷயம். யார் ஒருத்தருக்கு ஆண் வார்த்தைகள் இருக்காதுன்னா இதுக்கு முற்பட்ட 3 ஜென்மால செய்த பாவத்தினுடைய கடைசி தண்டனை இந்த ஜென்மால வாழ்க்கை ஆண் வார்த்தைகள் இருக்காதான். பொதுவா பொண்ணு பிறந்துட்டா பாவம் வரும். 2வது பொண்ணு பிறந்தா என்ன பாவம் பொண்ணா வைக்கிறாங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க 24 வயசுல எவனா பாவனி பொண்ணு இருக்கான்னு நாயாளரும் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. இந்த வாழறாங்கிற வார்த்தை அர்த்தம் இல்லாத வார்த்தை. ஒரு பெண் ஒரு குடும்பத்தை வாழ வைக்க பிறந்தவர். கல்யாணம் ஆகி 3 மாதம் 4 மாதம் கர்ப்பம் மாறினா மண்டை வெடிச்சு போறது. நாங்க கவலைப்படுறது இல்ல, மண்டை வெடிச்சு போறது. பிரசவம் 3 மாதம் வயிற்றுக்குள்ள வாயில் எடுத்து கொமட்டி நடத்துறதுக்கு முடியல. 10 மாதம் சுமந்து 10 நிமிடம் தலைவலி ஆளுங்களால ஒத்துக்க முடியல. ஒரு குழந்தைய பெற்று எடுக்கணும்னா 15 மணி நேரமாவது ஆகுது குறைச்சலா. பிரசவ நேரத்தில் சிரமம்னா நாங்க சொல்லுவோம், புள்ள போனா போட்டு கொண்டாடி காப்பாத்துங்க, எங்களுக்கு கொண்டாடி வேணும்ல சொல்லிடுவோம். ஆனா அவளை கேட்டா நான் செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு குழந்தை வேணும். அதனாலதான் பெண்களை தெய்வத்துக்குள்ள வைக்கப்படுது. கன்னிகா தெய்வம் சொன்னா, சுமங்கலி தெய்வம் சொன்னா, பெண்கள் பூஜைக்குரியவர்கள். இறைவன் திருவர்கள் இருந்தால், புண்ணியம் பண்ணியிருந்தால் உங்களுக்கு பொன் குழந்தைகள் உண்டு, அதுக்கு உத்தரவாதம் இல்லை. அப்படி ஆண் வாரிசு வேணுங்கக்கூடியவர்கள், குழந்தைய வேணுங்கக்கூடியவர்கள். இந்த 3 குளத்துல ஸ்நானம் பண்ணி சாமி கும்பிட்ட சத்தியமா புள்ள பிறக்கணும் திருஞான சம்பந்தர். அப்படி சொல்ல அவருக்கு என்ன யோகியதை இருக்கு? சீர்காழ பிறந்தார், அப்பாவுக்கான குழந்தைக்கு கிண்ணத்துல பால் கொடுத்தார். கிண்ணத்துல பால் எல்லாரும் கொடுக்கலாம். அந்த சுவாமி திருவெண்காடு வரும்போது திருவெண்காடை சிவலிங்கமா தெரிஞ்சுதான் மெரிக்க முடியும். அம்மானு கூப்பிட்டாராம். பிரம்ம வித்யாம்பாளத்தை முக்கிட்டு போறா, வலது பெருக்கிற தூக்கிக்கிறா, தன்மார்ல பால் கொடுக்கிறா. விநாயக பெருமானுக்கோ முருக பெருமானுக்கோ கிடைக்காத பாக்கியம் திருவெண்காடு திருஞான சம்பந்தர் கிடைச்சதுங்கிறத விட பார்வதி தன் மார்ல பால் கொடுக்க இந்த ஆசைப்பட்ட. அம்பாளுக்கு உண்ணாமலையாளன் பேர் உண்டு. உண்ணாமலையாளன் அர்த்தம் என்ன? உண்ணாத முளை அம்பாள், உண்ணாமுலை அம்பாள். பெண்களுடைய மார்பங்கள் குழந்தையோட ஆகாரஸ்தானம். விநாயக பெருமானுக்கோ முருக பெருமானுக்கோ பார்வதி பால் கொடுத்ததா வரலாறு. தானாபத்திய சாஸ்திரத்தில் விநாயக பெருமான பார்வதி தூக்கினதா இல்லை. 10 மாதம் ஒரு தாய் வீட்டில் இருந்து பிறந்த குழந்தை அம்மான அழுத காரணத்தினால பார்வதி தன் மால்ல பால் கொடுத்தாங்கிறத விட தன் மால்ல பால் கொடுக்க இந்த ஊர்ல ஆசைப்பட்டாங்க. இந்த ஊருக்கு வரக்கூடிய அத்தனை பெண்களுக்கு இந்த பாக்கியம் உண்டு. ஆண் வாரிசு பண்ணுறவா யாரா இருந்தானா அவளை இங்க வர சொல்லுங்க.
ஒரு ராத்திரி இந்த ஊர்ல தங்கணும், அவ சந்தோஷமா இருக்கணும், 3 குளத்துல ஸ்நானம் பண்ணணும், அடுத்த 10 மாசம் கையில குழந்தை. இது சத்தியம். இது 3 குளத்தினோட விசேஷம். இதோட பழமையை சொல்லும்போது வால்மீகி ராமாயணம் தத்தரத்து வால்மீகி எழுதினார். யுகங்களுக்கு முற்பட்ட பழமையான கோவில். ஸ்வேதகேது, சிவபிரியர், ஐராவதம், இந்திரன், வேதரிசி இவரால் பூஜிக்கப்பட்டவர். இந்த ஊர்ல முழுமுதற கடவுள் எல்லாம் இவர் தான். நடராஜா சொன்ன அவ தாண்டவம் பண்ணாங்க. இந்த ஊர்ல விசேஷமான பிரார்த்தனா மூர்த்தி அகோர மூர்த்தி, மருத்துவன் ஒரு அசுரன் மகத்தான தவம் இருக்கான். அப்படி தவம் இருந்து சிவபெருமான் திருச்சூலம் வாங்கிக்கலாம். திருச்சூலம் வாங்கிட்ட மருத்துவன் தேவர்களையும் முனிவர்களையும் இம்சப்படுத்துறான். அவள் திருவன்காட்டை தவம் பண்றான். முன்னாடியே சொன்ன இது அனுகிரக கஷேத்திரம். அசுரன் திருவன்காட்டு இம்சை பண்ண முனிவர்லாம் சுவாமிகிட்ட சொன்னா, சுவாமி நந்தியை கூப்பிட்டு இதை பண்ண சொன்னார். நந்தி பியட்டு பண்ண சொன்னார். நந்தி போனார், ஒரு மூச்சு விட்டால் அந்த அசுரனுடைய கூட்டம் முடிஞ்சு போகுது. அசுரன் கிடைச்சா தான் பெற்ற சூலத்தை பயன்படுத்துறான். அதை கடவுள் கொடுத்த சூலம் ஸ்டார்ட் பண்ணிடுறான். 9 இடங்கள்ல குத்துறான். கொம்பு காக்க ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய நந்தி மேல 9 இடங்கள்ல குத்துப்பட்ட காய்கள் இருக்கும், காது அறுத்திருக்கும், கொம்பு முடிச்சிருக்கும். நந்தி சோகமா இருப்பார், அதாவது கம்பீரமா இருப்பார், சோகமா இருப்பார். பார்க்கலாம். பார்த்தோன்னே சுவாமியோட திருப்பான பக்கம் அகோரம், ஈசானம், தத்துவம், அகோரம், வாமதேவம், சத்தியோ ஜாதம்னு 5 முகங்களை கண்டவர் கடவுள். அதுல திருப்பான முகம், அகோர முகம், அது தீய குணங்கள் ஐக்கிய சக்தி படுத்த முகம். அதுல இருந்து ஒரு ஜோதிஷ் பரப்புது. பார்த்த உடனே காலில் விழுந்தா, ஆசீர்வாதம் பண்ணா, தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணா. அவ எப்படி பிரார்த்தனை பண்ணாலும் காட்டி கொடுத்தார் அகோரமூர்த்தி. மருத்துவம் கேட்டுக்கிறான், கொடிய பாவங்கள் செய்தவனா எனக்கு அனுகிரகம் பண்ணனால உங்க சன்னிதானத்தை யார் என்ன வேண்டாலும் தரணும்னு கேட்டுனான். நான் தரேன் அனுகிரகமூர்த்தி அகோரமூர்த்தி. ஞாயிற்றுக்கிழமை தான் நம்முடைய அகோர பூஜைக்கு இந்த கோயில் விசேஷமான பூஜை அது நடக்கும். கார்த்திகை மாதம் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷமா இருக்கு. ராத்திரி கோல் கலந்துருக்கோம். இது காளி நடராஜ பெருமான் நடனம் ஆடும்போது தானே எதிர்த்து ஆடி 6 தாண்டவம் ஆடி 7ஆம் தாண்டத்தில் தோத்து போய் அகங்காரக்கூடிய தாண்டவனா சேதமகா காளி. மகிஷாசுரனை கொண்டவர் இந்த அபமிருத்தியோட பரிகாரத்துக்காக மேற்குறவுக்கு தவறு அந்த பாவத்தை போய்கிட்டா சௌபாக்கியத்திற்கு அம்பாள் பிரம்ம வித்யா அம்பாள் பிரம்மா கைலாமணி போற ஏற்ற மாதிரி முருகன் வணங்கியிருக்கும். யோசிச்சோம்னா கண் தெரியாது, ஏதோ சிந்தனை போயிட்டான். இந்த ஈகோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை. இந்த ஈகோ ஒம்புலக்கிறது உள்ள தந்த ஒரு காரணம் தமிழ்களோட முருகன் ஆலோசனை தான் உட்காண்டான். பிரம்மா ரெட்டனம் தான் இரண்டா வேலைனா படைக்கிறது வேலைனா ஏதோ மையமாச்சு படைக்கிறனா பிரணவத்தை மையமாச்சு படைக்கிறனா அர்த்தம் சொல்லணும். உன் பேர சொல்லணும். தடுமாறு பேர் தானே கேட்டேன். திடீர்னு ஒண்ணு கேட்டா பேரா இருந்தாலும் மறந்து போகும். அது இயல்பு. ஒரு குட்டு பிரம்மால, ஏன்னா பிரம்மாவுக்கு அர்த்தம் சொல்ல தெரியணும் கூட்டம் சொல்லிட்டு இருக்கு. அவன் அர்த்தம் சொல்ல தெரிய வரதான் படைச்சா அத்தனை பேரும் முட்டாளா படைச்சிருக்கணும். ஒரு குட்டு பிரம்மாலாக்கிறான். பிரம்மாவுக்கு மண்டக்கணி கொடுத்து முட்டாளா படைக்கிறான். அந்த மறந்து போன பிரம்ம ஞானத்தை திரும்ப பெறதுக்காக அம்பாள் பக்கத்துல பாத்தீங்கன்னா பிரம்ம ஸ்மசான சமாதி பிரம்ம சமாதி சமாதிங்கிறது செக்கன பூஜை சமாதி சுடுகாடு. சமாதிங்கிறது இது சமாதி காத்து எழுதான் தமனி வெளியோட அப்படி நிறுத்தி தவம் அப்படி சமாதி இருக்கிற தவம் இருந்தது. எதற்கு மேல வித்தியிலே இந்த வித்யா 4 சான்று உபதேசம் பண்ணா. மேதா வித்யா தட்சாமூர்த்தி பிரம்ம வித்யாம்பர் நவகிரகத்தில் புதனக்கூடிய ஆலமரம், கொண்டமரம், விழுமரம் 3 தலவட்சம். நவகிரகத்தில் புதனக்கூடிய கோள். புதன் பிறப்பனால் பாவம் செய்யப்பட்டவும் அழிந்து வசக்கூடியவும் அழிந்து வட்டவர்களுக்கு குழந்தைகள் இருக்காரு. அவன் முக்களத்துல ஸ்நானம் பண்ணி சுவாமிகளுக்கு தவம் இந்த அழிந்து வருஷம் நிவர்த்தி பண்ணினா கடவுள் அனுக்கிறவன கிரகத்துல ஒருத்தர் புதனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் திருவண்டாரு. இது அனுகிரக கேத்திரம் 5 அதனால ஏற்றமும் பேரறிவும் நல்ல ஆட்கள் தருடைய கிரகங்கள் அந்தஸ்து யோகத்தையும் சாமிகள் வந்திருக்காங்க அப்படிங்கிற அனுகிரகம் புதனுக்கு கிடைச்சது. இதெல்லாம் இந்த இடத்தினுடைய விசேஷங்கள். அதுவும் கூட வந்துதான் சாமி எடுத்து